தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் பலரை பல விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா பாரதிய ஜனதாவை சேர்ந்த நம்முடைய கட்சி தலைவர் அண்ணாமலை எங்க எல்லாரும் விட யார் மேல அதிகம் கோபம் இருக்கிறது சொன்னா சேகர்பாபு மேல தான் அவருக்கு அதிகம் கோபம் இருக்கிறது. என்ன முறைக்காது இருக்கிற உண்மையை சொல்ல அவ்வளவு கோபப்படுறார் அவருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், ரூம் போட்டு சிந்தனை பண்ணேன், காலையில இருந்து சிந்தனை பண்ணேன். ஏன் அப்படி? எனக்கு அப்பதான் உடனே ஒரு செய்தி புரிஞ்சது, வேறொன்றும் அல்ல, எங்களால் அவருக்கு எந்த இடையூறும் இல்லை, நேருவால் எந்த இடையூறும் கிடையாது, பொன்முடியால் எந்த இடையூறும் கிடையாது, அண்ணன் துரைமுருகனால் எந்த இடையூறும் கிடையாது, ஐ பெரியசாமியால் எந்த இடையூறும் கிடையாது, பேராசிரியர் சபாபதி மோகனுடைய சொந்தக்காரராக இருக்கிற MRK பன்னீர்செல்வம் அபுல் குழந்தை மாதிரி பேபி மாதிரி குழந்தை இருப்பார், அவராலையும் எந்த இடைஞ்சலும் அண்ணாமலைக்கு கிடையாது. காரணம், தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் என்ற பெயரிலே, ஆன்மீகம் என்கிற பெயரிலே தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தடையாக இருப்போர் சேகர் பாபு என்கிற உணர்வு இருக்கிற காரணத்தில் காலையில் அவங்க சிந்தனை பண்ணி வளரலான்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணத்தையே பொசுக்குகிற ஆற்றலை தம்பி சேகர் பாபு பெற்றிருக்கிற காரணத்தினால் ஆட்சி அதிகாரம் நாங்கள் நினைத்தால் எல்லாம் நடக்கும், சேகர் பாபு நடக்க மாட்டோம். அந்த கோயிலுக்கு நான் தேரோட போறேன் சிந்தனை பண்றான்னா இவருக்கு எப்படி தெரியும்? மறுநாள் தேரை விட்டுறாரு. இந்தியாவிலே பாரதிய அண்ணா என்கிற இயக்கம் அவங்க ரெண்டு தான் அவங்க கிட்ட கொள்கை. ஒண்ணு ஆன்மீக என்ற பெயரிலே போவது, ஒரு மாநிலத்துக்கும் ஆன்மீக என்ற பெயரிலே உள்ள நுழையிறது முதல்ல. அதை போய் தான் அவங்க கடையை விதிப்பாங்க. நம்ம கடையில் இருந்த சரக்கெல்லாம் இருந்து வாங்கிக்கோங்க, கடையே விரிக்க விட மாட்டேன்றாரு சேகர் பாபு, கடையே விரிக்க விட மாட்டேன்றாரு. அவர் மேல கோபம் இருக்குமா இருக்காது? நேற்று முந்த நாள் பார்த்தனா நான் கேட்கிறேன், அவர் கூட்டம் அண்ணாமலை எங்க பேசுறாரு? எங்க திருச்சியில் பேசியிருக்கிறார். திருச்சியில் தானே பார்ப்பேன், திருச்சியில் பேசுறார். திருச்சியில் இப்ப எங்க ஊர் திருவண்ணாமலைக்கு வராருன்னு வச்சுக்க, திருவண்ணாமலைக்கு வந்தோடனே இப்போ அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் யார் மந்திரி வேலு இருக்கிறாரு, சரி வந்தாலும் ஒரு புடி பிடிக்கிறாங்க. அப்படிதான் இவர் போயிருக்கிறது திருச்சியில போய் அந்த மேடை யாரா வச்சு பேசுறாருன்னா சேகர் பாபு பத்தி தான் அவ்வளவு புகழா பேசியிருக்கிறார். சேகர் பாபு தூக்கத்திலே சேகர் பாபு தான், வேறொன்றும் அல்ல. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை சிறு அளவு கூட முளைக்க விடாமல் இன்றைக்கு அதை சிறப்பான பணிகளை ஆன்மீக என்ற பெயரில் அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற சேகர் பாபு. எனக்கு ஆன்மீகத்து ரொம்ப தூரம், அது வேற விஷயம், பார்க்காத என்னை முறைக்காத, நான் என்ன பண்ண முடியும்? நான் 13 வயசுல தந்தை பெரியாரை பார்த்தா பேச்சு கேட்டேன், அப்படியே இருந்துட்டேன். அதுதான் நான் என்ன பண்ண முடியும்? ஏன் பேராது? அப்படிதான். நீ எப்ப பார்த்தேன்னு தெரியாது, நான் 13 வயசுல பார்த்தேன், வண்டி தெரியல எங்க ஊர். இப்ப இவர் மந்திரி வந்த உடனே இன்னொரு இவருக்கு நான் நன்றி சொல்லணும். இப்ப எங்க ஊர் திருவண்ணாமலை உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கிற பாதி பேர் அநேகமா கிரிவலத்துக்கு வருவீங்க, மாசம் கிரிவலத்துக்கு வருவீங்க. மாசம் கிரிவலத்தெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் 3 நாள் லீவ் விடக்கூடாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சேர்த்து விட்டான்னு வச்சுக்க, சென்னையில் இருக்கிற பாதி கூட்டம் அங்கதான் இருக்குது. சேகர் பாபு ஆளு, சேகர் பாபு. இப்ப எம்எல்ஏ ஆயிட்டு நான் ஒன்னும் சமாளிக்க முடியலங்க, என்னால முடியல. இப்ப கூட நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 14 கிலோமீட்டர் ஒரு 8 இடத்துல RO வாட்டர் போட்டேன். அப்புறம் ஒரு 6,000 பேர் கிட்டேன். இப்போ எங்கள் குடும்பத்தில் காலேஜ் நடத்துகிறாங்க, அவங்கள கூட்டிட்டு கெஞ்சி ஒரு 6 RO வாட்டர் நானும் என் சக்திக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். கோயில் உள்ள போகலையே ஒழிய
மொத்தத்தையும் உன் பேச்சை கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட்டம் குறையல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால், நம்முடைய சேகர் பாபு அவர்கள் எப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திருக்கோயிலுக்கு ஆன்மீக தொண்டு செய்வர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறாரோ, அதே போல எங்களுடைய திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து ஆன்மீக மக்களுடைய குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்த காரணத்தினால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு வருவதற்கு அவரும் ஒரு காரணம். அதனால் எங்க தொகுதி மக்கள் சார்பாக, ஆன்மீக மக்கள் எதுவும் சொல்லுங்க, எங்க தொகுதி மக்களின் சார்பாக நம்முடைய சேகர் பாபுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.